2400 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மும்மொழிக் கொள்கையை இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னபோது கூட முடியாது, மும்மொழிக் கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தர வேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர் அவர்கள். ஆகவே எங்கள் முதல்வரிடம் வெளிப்படைத்தன்மை தான், திரைமறைவு பணிகள் எதுவும் இல்லை. எங்களை பொறுத்தளவில் எங்கள் முதல்வர்களே சொல்லியிருக்கிறார், எந்த மொழியையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஒரு மொழி வேண்டப்படாமல் மக்களின் மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்ப்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். நேத்திக்கு நக்கி பிரகாஷ் ஒரு லைவ் டிபேட் ப்ரோக்ராமில் சரக்கஸ்ட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான், பயங்கரமாக உளறிட்டு இருந்தான். அதை பற்றி நாம் பார்த்தோம். இன்னைக்கு இவர் திமுக அமைச்சராக இருக்கார், தமிழக அரசியல் களத்தில் பல வருஷம் இங்கே பயங்கரமாக பூந்து விளையாடிட்டு இருக்காரு. பழந்துன்னு கொட்டை போட்ட முக்கியமான அரசியல் தலைவர்களில் இவரும் ஒருத்தர். ஆனால் பாவம் என்னாச்சுன்னு தெரியல, ப்ரெஸ் மீட்டில் இப்படி உளறிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை தாவேகா தொண்டர்கள் அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி, இவர் எந்த சரக்கு அடித்தாரோ அந்த சரக்கு எனக்கு வேணும், அதே சரக்கு வேணும், எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, நான் என் வீட்டை அடமான வச்சு கூட அந்த காசை குத்துறேன், ஆனால் இவர் அடித்த சரக்கு எனக்கு வேணும்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. சோசியல் மீடியாவில் இந்த ஒரு வீடியோவை போட்டு கலாச்சி தள்ளுறானுங்க. இதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க போல. இதே திமுக காரங்க எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களை எவ்வளோ இழிவெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கோங்களேன், அவர் முரசொலியில் எழுதுறச்ச எவ்வளோ தலைவர்களை எவ்வளோ இழிவாலாம் எழுதியிருந்தாரு. காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலம், கக்கன், ஜீவா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அப்புறம் இந்திரா காந்தின்னு மதிப்பு மிக்க பல தலைவர்களா அவ்வளோ மோசமா இழிவாலாம் எழுதியிருந்தாரு. டிராயிங்லாம் போட்டு, அவ்வளோ கேவலமான டிராயிங்லாம் போட்டு, அவ்வளோ மோசமான விமர்சனங்கள்லாம் கருணாநிதி பண்ணியிருந்தாரு. அப்பேற்பட்ட அந்த கட்சியோடைய தற்போதைய நிலைமையை பாருங்களேன். முதலமைச்சருக்கு பேச தெரியல, துணை முதலமைச்சருக்கு பேச தெரியல, இருக்கிற திமுக அமைச்சர்கள் வாயை திறந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுறாங்க. வாயால வளர்ந்த கட்சி இப்போ அதே வாயால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே போகுது. என்ன ஒரு சின்ன வருத்தம், இந்த காலகட்டங்கள்ல கருணாநிதி அவர்கள் இல்ல. அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் கண்ணு முன்னாடி கட்சி அழியறத அவர் பார்த்திருப்பாரு. அந்த ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான். அவர் இப்ப இருந்திருந்தாருன்னா உண்மையாலேயே நல்லா இருந்திருக்கும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதரமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். ஸ்டார்டிங்கில் திமுக அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வளர்னதை பார்த்தோம். திமுக அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவுடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் அவங்களும் அப்படிதான் வளர்றாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அவங்களா தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, திமுகவுக்கு யார் யாரெல்லாம் சொம்பு தூக்குறாங்களோ, திமுகவுக்கு யார் யாரெல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களோ, அறிவாலய வாசல்ல யார் யாரெல்லாம் முறவாசல் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் திமுகவின் கொத்தடிமைகளா இருக்காங்களோ, திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டுகள் கொடுக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள் உட்பட எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. புதுசா திமுகவுக்கு வந்தவங்க, புதுசா திமுகவின் ஆதரவாளர்களா மாறினவங்க, புதுசா திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சைட்ல ஒரு வீடியோ போடுறேன், அதை அப்படியே பாருங்களேன். வணக்கம். நீங்க பாலிட்டிஷியன் ஆனதுக்கு அப்புறம் நியூட்ரிஷனிஸ்டா பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஐ லவ் மை ஜாப், I love my patients and my patients love me. It's my bread and butter. So I will always practice as a nutritionist. Take care. ஏமா யாருமா நீ? இதெல்லாம் உங்ககிட்ட யாருமா கேட்டா? ஏமா இப்படி இருக்க? ஏமா இப்படி பைத்தியம் முடிச்ச பாட்டி மாதிரி தனக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோவை போட்டு பெணாத்திக்கிட்டே இருக்க? முதல்ல நீ உன்னைய பத்தி என்னன்னுமா நினைச்சிட்டு இருக்க? உன்னை யாராச்சும் மதிக்கிறாங்களாமா? மற்றவங்கள விடு, உன் கட்சிக்காரங்க உங்களை மதிக்கிறாங்களாமா? திமுகவுக்கு இப்படி முரட்டுத்தனமான முட்டுக்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கியே, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உனக்கு ஏதாச்சும் சீட்டு கொடுத்தாங்களாமா? இந்த அம்மா பேசுறதெல்லாம் பாருங்களேன். ஏதோ இந்த அம்மா வேர்ல்டு ஃபேமஸ் நியூட்ரிஷனிஸ்ட், என்னது அது? நியூட்ரிஷனிஸ்டா. அதான் இந்த அம்மா அரசியலுக்கு வந்ததுனால அந்த வேலையை பார்க்காம போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்களோடைய பேஷண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களாமா.
ஆமா. இந்த அம்மா பயங்கரமான வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலைகள பார்க்கறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. இந்த அம்மா அந்த வேலைய பார்க்கலன்னா பல கோடி பேரு செத்துப்புடுவாங்க. ஏம்மா நீ யாருன்னு இங்க முக்காவாசி பேருக்கு தெரியவே தெரியாதும்மா. சும்மா உன்ன பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சுருவாங்க. சத்யராஜ் பொண்ணு தானே இது அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சுருவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, நீ பார்க்கறதுக்கு அவர மாரியே இருக்க. கட்டப்பா மாரியே இருக்க. கட்டப்பா பொண்ணுன்னு ஈஸியா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க. மத்தபடி நான் இன்னாரு, நான் இந்த வேலைலாம் பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொன்னா தான் அந்த மக்களுக்கே தெரியும். இதுக்கு நீ குடுக்குற பில்டப் இருக்கே, இந்த கேஜிஎஃப், சலார் படத்துலலாம் ஹீரோக்கு ஒரு பில்டப் குடுப்பாங்க பாருங்க. அத விட பயங்கரமா இருக்கு. இதுங்க மாதிரியான கூட்டத்துக்கிட்ட நம்ம தமிழக மக்கள் மாட்டிக்கின்னு படுற பாடு இருக்குதே! பாவங்க தமிழக மக்கள். இத மாரி எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு விதமா இருக்குது. ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு விதமா இருக்குது. இந்த அம்மா போட்ட இந்த வீடியோ ஆகட்டும் சரி, இதுக்கு முன்னாடி ஊறப்பட்ட வீடியோவ இந்த அம்மா போட்டிருக்குது. அந்த வீடியோஸ்லயும் சரி, யாருமே இந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பெருசா கமெண்ட்டே போடல. ஷேரும் பண்ணல. இந்த அம்மா திமுகல இருக்காங்க. திமுகல பல கோடி பேரு தொண்டர்களா மட்டுமே இருக்கிறதா திமுக காரங்களே சொல்லிக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்ற மாரி அந்த பல கோடி தொண்டர்கள்ல ஒரே 1% பேர் மட்டும் இந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லா இருந்திருக்கும். இந்த அம்மாவும் பாவம் தினைக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாருங்க, பெருசா யாரும் இந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்றதே இல்ல. பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த அம்மாக்கு பெருசா யாரும் சப்போர்ட்டும் பண்றதும் இல்ல. பாசிட்டிவான கமெண்ட்ஸும் போடுறதில்ல. இந்த அம்மாவ கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த அம்மாவ எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியலா தான் பார்க்குறாங்க. ஆனா இந்த அம்மா என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதுல இந்த அம்மா கிட்ட எல்லாருமே கேட்கறாங்களாமா. நீங்க அரசியல்வாதியா போயிட்டீங்கன்னா, உங்க வேலைய நீங்க விட்டுருவீங்களா? உங்கள நம்பி இருக்கக்கூடிய மக்கள நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்களாமா. மனசாட்சிய தொட்டு சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு. யாராச்சும் அப்படி கேட்டாங்களா? நானும் கமெண்ட்ல பார்த்தேன். யாரும் அப்படி கேட்கவே இல்ல. எல்லாம் அசிங்க அசிங்கமா தான் கேட்டு வச்சிருக்காங்க. ஆனா நீ அத எல்லாத்தையுமே மறைச்சுப்புட்டு, இங்க இப்படி பீல் அவுட்ன்னு இருக்கியே! நியாயமா இது? மொச பிடிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? ஏம்மா இப்படி பில்டப் குடுத்துக்கிற? இத மாரிலாம் பண்றதுனால உனக்கு ஏதாச்சும் சீட்டு கீட்டு குடுக்குறாங்களா? குடுத்தா கூட பரவாயில்லையே! அதுவும் உனக்கு குடுக்க மாட்டேன்றாங்களே! இந்த விவகாரத்தை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த பற்றி பார்க்க போறோம். டுபாக்கூர் டுபுக் சங்கர் விசஸ் கார்த்திக் கோபிநாத் அப்படின்ற மாரி ஒண்ணு போயின்னு இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். டுபாக்கூர் டுபுக் சங்கர் சேனல, யூடியூப் சேனல திமுக அரசு முடக்கிட்டாங்க. அதனால அவனால வீடியோஸ்லாம் போட முடியறதே இல்ல. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வீடியோவ ஷூட் பண்ணிட்டு ஒரு 4, 5 சேனலுக்கு அவன் வீடியோஸ ஷேர் பண்றான். உன் சேனல்ல போடு, உன் சேனல்ல போடுன்னு சொல்லிட்டு அவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அது அதிமுகவுடைய எலக்ஷன் கேம்பெயின். யாருமே வாலண்டரியா போயிட்டு அவன் வீடியோஸ் எல்லாம் போடுறது கிடையாது. அது அதிமுகவுடைய எலக்ஷன் கேம்பெயின். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதையும் முடக்கணும். டுபாக்கூர் டுபுக் சங்கர் வீடியோஸ எந்த சேனலும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக யார் யாரெல்லாம் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் வீடியோஸ ஷேர் பண்ணாங்களோ, அவங்க சேனல்ல போட்டாங்களோ, அந்த எல்லா சேனலுக்குமே நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு சில சேனல்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஓகே நாங்க இதுக்கப்புறம் டுபாக்கூர் டுபுக் சங்கர் வீடியோஸா போட மாட்டோம்னு சொல்லி எழுதி குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வீடியோஸ யார் குடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்பவும் அத மாரி நோட்டீஸ் அனுப்பி இருந்தாலும் நம்முடைய கார்த்திக் கோபிநாத் அண்ணன், அப்புறம் பேசு தமிழ பேசு சேனலு இதுலலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து டுபாக்கூர் டுபுக் சங்கர் வீடியோஸ் ஆனது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம கார்த்திக் கோபிநாத் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அதாவது அந்த நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அந்த விசாரணைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு, அந்த பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. நாங்க தொடர்ந்து டுபாக்கூர் டுபுக் சங்கர் வீடியோஸ போட்டுட்டு தான் இருப்போம். உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, தொடர்ந்து வீடியோஸ போட்டுட்டு தான் இருந்தாரு. கார்த்திக் அண்ணன் இத மாரி பிரஸ் மீட்ல பேசினதுக்கு அப்புறமா, அந்த ஒரு விஷயத்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் ட்வீட்டாவும் போட்டிருந்தான். இது மாரி எல்லாருமே என்ன பின்னாடி முதுகுலலாம் குத்திட்டாங்க. ஆனா கார்த்திக் கோபிநாத் ரொம்ப தைரியமா இது மாரிலாம் பேசியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி நன்றி சொல்லி இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான். அதுக்கப்புறமா தான் கதையே ஆரம்பிக்குது. சங்கீஸ்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாம இப்போ பாஜக தொண்டர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு அதுப்புல இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் என்ன பண்ணியிருக்கான், இந்த வேலைய பார்த்திருக்கான். அதாவது ஒரு நியூஸ் கட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கான். அதுல அதிமுக பாஜகவுக்காக ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, அந்த தொகுதிகள் மீது பெருசா எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு என் மனசுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்ற மாரி அண்ணாமலை அவர்கள் சொன்னதா அந்த நியூஸ் கட்ல இருக்கு. அந்த ஒரு நியூஸ் கட்ட ஷேர் பண்ணி, நீங்க அதாவது அண்ணாமலை நீங்க கட்சிய விட்டு போயிடுங்க. அமித்ஷா சந்தோஷமா இருக்காரு. மோடி சந்தோஷமா இருக்காரு. தமிழக பாஜக மாநில தலைவரா இருக்கிற திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தோஷமா இருக்காரு.
உங்களால இந்த கூட்டணியை ஜீரணிச்சுக்க முடியல. அதனால தான் நீங்க சந்தோஷமா இல்ல. உங்க பதவிய நீங்க ராஜினாமா பண்ணிட்டு, உங்க முதலாளிகள் திமுகல இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிடுங்க. அவங்க கூடயே சேர்ந்துருங்க. இத மாரி வெளிப்படையா உங்களுடைய ஆதங்கத்த, வைத்தெரிச்சல கொட்டிக்காதீங்க அப்படின்ற மாரி இவன் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் ட்வீட்டா போட்டிருக்கான். இதுக்கு நம்ம கார்த்திக் கோபிநாத் அண்ணா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அந்த ட்வீட்டையும் போடுறேன் பாருங்க. நம்ம கார்த்திக் கோபிநாத் அண்ணா என்ன சொல்றாருன்னா, "நீ இத்தோட நிப்பாட்டிக்கிறது நல்லது. தமிழக காவல்துறை எங்கள விசாரிக்கும்போது, உன்ன பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. யார் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்றது அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. நான் எதுவுமே சொல்லவே இல்ல. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் குடுக்கவே இல்ல. நான் தொடர்ந்து உன் வீடியோஸ என் சேனல்ல போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா, அது என் கடமை. இந்த நேரத்துல இதுதான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அத மாரி பண்ணேன். அதுக்குன்னு நீ இப்ப பண்ற இந்த விஷயத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. என் கட்சி தலைவர், என் தலைவன் அண்ணன் அண்ணாமலை அவர்கள நீ இப்படி பேசுறன்னா, உன்னை எப்படி நான் சகிச்சுக்கிட்டு போக முடியும்? அவர் தலைவர். அவருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. அவர பத்தி நீ இப்படி இழிவா பேசுறன்னா, உன்னை எப்படி நான் என்னால சகிச்சுக்க முடியும்? இதுக்கப்புறமாவும் நான் எப்படி உன் வீடியோஸ என் சேனல்ல போட முடியும்? இதுக்கப்புறம் இளைய பாரதம் சேனல்ல டுபாக்கூர் டுபுசங்கர் வீடியோஸ் வராது அப்படின்ற மாரி செருப்பால அடிச்ச மாரியான ஒரு சம்பவத்த நம்ம கார்த்திக் அண்ணா பண்ணி விட்டாரு. இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் இந்த லவுடுக்கு இதே தான் வேலை. இவன் யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டான். இந்த அளவுக்கு தான் நான் எப்பவுமே இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கருக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. எப்பவுமே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேனே ஒழிய, இவனுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணது கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இவன் யார் யார்கிட்டலாம் இப்போ இருக்கானோ, யார் யார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கானோ, யார் யாரெல்லாம் இவனுக்கு உதவி பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருடைய முதுகுலயும் இவன் குத்துவான் பாருங்க. இந்த தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், இவன் இவனுடைய முகத்தை காட்டுறானா, ஒரிஜினல் முகத்தை காட்டுறானா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. கடைசியாக ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்முடைய மத்திய பாஜக அரசு எரிபொருள் மீதான கலால் வரியை மிகப்பெரிய அளவுல கம்மி பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்திய மக்களுக்கு பெரிய அளவுல நிம்மதியை கொடுத்துருக்கு. உலகளவுல எரிசக்தி தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பல நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த எரிபொருள் மீதான வரி இருக்கு இல்லையா, அதை பயங்கரமா உயர்த்திருக்காங்க. அண்ட் அதனுடைய விலையும் ஏற்றிருக்காங்க. நேரடியாக அந்த சுமையானது அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய குடிமக்கள் தலையில தான் விழும். அதை பத்திலாம் அந்த நாடுகள் பெருசா கவலைப்படாம மொத்த சுமையும் தூக்கி அந்த மக்கள் மீது போட்டிருக்காங்க. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணிருக்காருன்னு பாருங்க. கலால் வரிய, எரிபொருள் மீதான கலால் வரிய பயங்கரமா கம்மி பண்ணிருக்காரு. இந்த கடுமையான சூழ்நிலையில இப்பேற்பட்ட ஒரு முடிவை யாராச்சும் எடுப்பாங்களா? ஆனா மக்களுக்காக மோடி இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காரு. பெட்ரோல் மீதான வரி லிட்டருக்கு 13 ரூபாய் இருந்தது. பட் இப்போ அதை 3 ரூபாவா கம்மி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டீசலுடைய வரி லிட்டருக்கு 10 ரூபான்னு இருந்தது. பட் இப்போ அதை 0வா மாத்திருக்காரு. எவ்வளவு கம்மி பண்ணியிருக்காருன்னு பாருங்க. மேற்காசியால பதற்றம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால வெறும் ஒரே மாசத்துல கச்சா எண்ணெய் அந்த பீப்பாய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது $70 இருந்து கிட்டத்தட்ட $122 உயர்ந்திருக்கு, அதிகமாயிருக்கு. உலகம் முழுக்க இந்த எரிபொருட்களுடைய விலையானது கடுமையா உயர்ந்திருக்கு. தென்கிழக்கு ஆசியால 30 to 50% வரைக்கும் அதிகமாயிருக்கு. வட அமெரிக்கால சுமார் 30% வரைக்கும் விலை அதிகமாயிருக்கு. ஐரோப்பால சுமார் 20% வரைக்கும் அதிகமாயிருக்கு. ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட 50% வரைக்கும் விலையானது அதிகமாயிருக்கு. ஆனா நம்முடைய மோடிஜி நம்ம நாட்டுல என்ன மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். ஆக்சுவலா இந்த கடுமையான சிச்சுவேஷன்ல நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட், மத்திய பாஜக அரசு விலையை உயர்த்தி இருந்தாலும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். இது நாங்கள் மட்டும் உயர்த்தலை, பல உலக நாடுகள் இப்படி தான் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் மீது, இங்கே இருக்கிற குடிமக்கள் மீது அந்த ஒரு சுமையை நாம் ஏற்றி வைக்கக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த செலவுகளை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டாங்க. மத்திய அரசே அந்த செலவுகளை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஒரே ஒரு நடவடிக்கை மூலியமாக எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு தெரியுமா? இந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர்லாம் இப்போ அந்த கம்பெனி மீது இருக்காது, இந்தியாவில் மட்டும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நிதி சுமையானது அதிகரிக்கும். இப்போ இது மாதிரியான சிச்சுவேஷன்ல குடிமக்கள் மீது வரி அதிகப்படுத்துவாங்க. சாதாரண பொருட்களுடைய விலையானது உயரும். இதனால கஷ்டப்படுறது இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் தான். பட் அந்த ஒரு விஷயமும் இங்க தடுக்கப்பட்டிருக்கு. மோடி செய்த இந்த ஒரு காரியத்தினால கண்டிப்பா அரசாங்கத்திற்கு வருமான இழப்பு அப்படின்றது இருக்கும்.
கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த ரஷ்யா, உக்ரைன் வார்ல கூட பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட நீங்க யாரும் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, பிசினஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பயங்கரமான பிரஷர்லாம் போட்டிருந்தாங்க. பட் அப்பவும் நம்முடைய அரசாங்கம் அவங்க கிட்ட இருந்து தொடர்ந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உலகளவுல இது மாரி எரிசக்தி பொருட்களுடைய விலை அதிகமானாலும், நாம அத அதிகப்படுத்தல. மக்கள் மீது அந்த சுமைய தூக்கி வைக்கல. எல்லா செலவுகளுமே, எல்லா பர்டனுமே மத்திய அரசு, மத்திய பாஜக அரசு அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பரவால்ல, சிச்சுவேஷன் எவ்வளோ கிரிட்டிக்கலா இருந்தாலும் பரவால்ல, அந்த கால நிலைகள்ல எங்க நாட்டினுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக, இப்பேற்பட்ட ஒரு முடிவ மக்களுடைய பொது நலனுக்காக நம்முடைய மோடிஜி எடுத்திருக்காரு. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் என்ன மாரியான பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னிட்டு. பட் அப்படி இருந்தாலும் மோடிஜி அத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே படாம, எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ அசால்ட்டா செஞ்சிருக்காருன்னு பாருங்களேன். மோடி இவிஎம்ம ஹேக் பண்ணிட்டாரு. தொடர்ந்து அவரு ஹேக் பண்ணி தான் தேர்தல்கள்ல வின் பண்றாரு அப்படின்ற மாரி, இந்த காக்காபி காங்கிரஸ்ல இருந்து திருட்டு திராவிட சித்தாந்த கட்சிகள் வரைக்கும் அவங்க எல்லாருமே தொடர்ந்து மோடிக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மோடி இவிஎம்ம ஹேக் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களே, எப்படி அவரு ஹேக் பண்ணாரு அப்படின்றத என்னைக்காச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களால சொல்ல முடியாது. நான் சொல்றேன். மோடி எப்படி இவிஎம்ம ஹேக் பண்ணி தொடர்ந்து தேர்தல்கள்ல வின் பண்றாரு அப்படின்றத நான் சொல்றேன். பெருசா நீங்க யோசிக்க வேணாம். அந்த மனுஷன் எப்படி இவிஎம்ம ஹேக் பண்றாருன்னா, இப்படிதான். இத மாரி தான். தான் வளரணும். தான் மட்டும் தான் வளரணும். தன்னுடைய கட்சி மட்டும் தான் வளரணும். தன்னுடைய குடும்பம் மட்டும் தான் வளரணும் அப்படின்ற மாரி வேல பார்க்காம, இந்த ஒட்டுமொத்த நாடும் வளரணும்னு மோடி வேல பார்க்குறாரு. அதனால தான் பாரத தேசத்தில இருக்கக்கூடிய மக்கள் அந்த மனுஷன தூக்கி அங்க வச்சிருக்காங்க. இப்படிதான். இத மாரி தான் ஒவ்வொரு தேர்தலிலும் மோடி இவிஎம்ம ஹேக் பண்ணி வின் பண்றாரு. இந்த ஒரே ஒரு மெத்தட ஒழுங்கா ஃபாலோ பண்ணா, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களாலயும் ஈஸியா இவிஎம்ம ஹேக் பண்ண முடியும். அண்ட் ஆட்சி அதிகாரத்திலயும் உட்கார முடியும். பட் இந்த ஒரு விஷயத்த இப்போ இங்க இருக்கிற ஊழல்கரை நிறைந்த அரசியல்வாதிகளால பண்ண முடியாது. இந்த மெத்தட அவங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது. இன்னும் எத்தனை ஜென்மங்கள் அவங்க எடுத்தாலும் இது மாரியான விஷயத்த அவங்களால பண்ணவே முடியாது.